ஹேர் ஸ்டைலை மாற்றினா நம்ம ஆள் அடையாளமே மாறிடும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஹேர் ஸ்டைல் மாற்றி பாருங்கள். அப்படியே புது புது வேர்ஷனில் இருப்பீங்க. ஆனால் எதுக்கு நம்ம 1000 தடவை யோசிக்கிறோமோ இல்லையோ தெரியாதுங்க. ஒரு ஹேர் கட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ யோசிப்போம். எந்த ஹேர் கட் பண்ண போகிறோன்றது யோசிக்கிறது ஒரு தனி. ஆனால் யார் ஏன் ஹேர் கட் பண்ண போகிறாங்கன்றது யோசிக்கிறதுமே ஒரு பெரிய விஷயம்தான். அதே ஊரில் இருக்கீங்க, எப்போவுமே ஒருத்தவங்க கிட்ட பழக்கப்பட்டவங்க கிட்ட போய் ஹேர் கட் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. என்ன மாதிரி ஒரு புது ஊருக்கு போய் மாட்டிட்டு அங்கே யார்கிட்ட ஹேர் கட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன். அந்த மாதிரி நான் போனது தான் கபில் சலூன் இன் ஹைதராபாத். எல்லார்கிட்டையும் விசாரித்து அதுக்கப்புறம் தான் போனேன். ஐ திங்க் ஹி டிட் அ குட் ஜாப். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட புரிய வச்சு அப்பா அவங்க கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் ஹி டிட் அ குட் ஜாப். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இங்கே நான் போய் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்குமா? இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.